முதியவர் ஒருவர் இளம் பிள்ளையாக மாறினார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்த இடம்தான் இந்த கஞ்சமலை. இந்த கஞ்சமலையில இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் தான். இந்த சித்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாங்கிநாத சித்தர். இந்த காலாங்கிநாத சித்தருடைய சிஷ்யர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் நவபாஷான சிலையை செய்த போகர் தான் இவருடைய சிஷ்யர். இந்த காலாங்கிநாத சித்தருடைய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலர் தான் இவருடைய குருநாதர். இப்போ வந்து நம்ம இந்த கோயிலோட இருக்கக்கூடிய விசேஷங்கள பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய தீர்த்த கிணறுகள்ல வந்து நீராடினா, தோல் சம்மந்தப்பட்ட அனைத்தும் வந்து குணமாகும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த கிணறு இங்க ஒண்ணு இருக்கு. இந்த கிணத்துல வந்து உப்ப வாங்கிட்டு போயி, இந்த மக்கள் எல்லாம் வந்து போடுவாங்க. இது மாரி போடும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து பூ போல கரைஞ்சு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நன்மை அளிக்கும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்ல, இந்த மாரி உப்பெல்லாம் போட்டு வணங்கும் பொழுது, தோல் சம்மந்தப்பட்ட மங்கு இதெல்லாம் வந்து குணமாகும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த கோவில்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காலாங்கிநாத சித்தருக்கு வந்து சந்தனத்த சந்தனத்த வந்து அரைச்சு தான் வந்து காப்பு போடுறாங்க. மிகவும் ஒரு அற்புதமான, சிறப்பான ஒரு சித்தரோட திருத்தலம். நம்மளுடைய சேனல தொடர்ந்து பாருங்க. நன்றி.